அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல்ல ஒரு ஆன்மீகமான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். பாரதம் முழுவதும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பக்தர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க இல்ல. ஆனா 3 வருடங்களுக்கு ஒரு முறை சிறப்பான ஒரு ஏகாதசி வருகிறது. இத பரமா ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரால இந்த பரமா ஏகாதசி மிக மிக விசேஷமா கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல கோதாவரி நதியில நீராட ஏராளமான பக்தர்கள் கூடுவார்களாம். குறிப்பா பீட் மாவட்டத்துல புருஷோத்தமபுரியில் உள்ள புருஷோத்தமர் கோவில்ல மிகப்பெரிய விழா எடுக்கப்படும். இந்த பரம ஏகாதசி வரும் மாதங்கள் அவ்வப்போது மாறுபட்டுண்டே இருக்கும். தமிழகத்துல சூரியனோட நாட்காட்டில ஒரு தமிழ் ஆண்டுக்கு 365 நாட்கள் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதாவது சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் புகுந்து முதல் நாள் வரும் இல்லையா, அந்த நாள் தான் நம்ம மாத பிறப்பா கொண்டாடுறோம். ஆனா வட மாநிலங்கள்ல பயன்படுத்தப்படும் சாந்திரமான மாசங்கள்ல நாட்காட்டில ஆண்டுக்கு 354 நாட்கள் தான் வரும். இந்த சந்திரனோட சுழற்சியின் அடிப்படையில மாதத்துக்குரிய நாட்களை கணிக்கிறதுனால இந்த மாறுபாடு வருகிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட 11 நாட்கள் வருது இல்லையா, இந்த 2 நாட்களிலும் மாறுபடும். எனவே தான் இந்த வித்தியாசமான நாட்களை சரி செய்ய ஒரு புதிய மாதத்தை உருவாக்கினாங்க. இதை அதிக் மாஸ், அதாவது அதிக மாதம் அல்லது மல மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யப்படுறது வழக்கம் இல்லையா. அதிக மாசத்துல மட்டும் எந்த வழிபாடும் இல்லை. இதை அறிந்த விஷ்ணு பகவான் என்ன பண்ணாருன்னா, புருஷோத்தமர் என்ற பெயரை தாங்கி அந்த மாதத்தில் தன்னை வழிபட அனுமதி அளித்தார். இந்த மாதத்தில் வரும் தேய்பிரை ஏகாதசிக்கு பரம ஏகாதசி அப்படின்னு பெயரிட்டு அந்த நாளில் தன்னை வழிபட்டால் ஒரு ஆண்டுல வரக்கூடிய அத்தனை ஏகாதசிக்குரிய பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு அருள் செய்தார். அந்த சமயத்துல ஷர்தூலன்ற ஒரு அசுரன் மக்களை ரொம்ப துன்புறுத்தி வந்தான். அவனை அழிக்கிறதுக்காக தன்னோட சுதர்சன சக்கரத்தை ஏவினார் மகாவிஷ்ணு. அந்த சக்கரம் கோதாவரி நதியில விழுந்தது. அந்த இடத்திற்கு சக்கர தீர்த்தம் அப்படின்னு பெயர். சக்கரம் விழுந்த இடம் மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்துல புருஷோத்தமபுரி ஆகும். இந்த இடத்தின் சிறப்பை அறிந்த மன்னர் ஒருவர் இந்த இடத்துல புருஷோத்தமருக்கு கோவில் ஒன்று கட்டினாரு. காலப்போக்கில் இந்த கோவில் ரொம்ப பெருசா கட்டப்பட்டது. அதிக மாசம் முழுவதும் கோதாவரியில் பக்தர்கள் புனித நீராடி பரமா ஏகாதசி என்று லட்சக்கணக்கான பேர் புருஷோத்தமரை வழிபட வருவாங்க. இந்த ஆண்டு எப்ப வருது தெரியுமா? இந்த ஆண்டு கடந்த மே மாதம் 17ஆம் தேதி துவங்கிய அதிக மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முடிவடைகிறது. ஜூன் 11ஆம் தேதி அன்னைக்கு பரம ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. என்ன ரெடி ஆயிட்டீங்களா? பரம ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கலாமா?